வணக்கம் மக்களே. நான் இன்னும் தண்ணியை பற்றி தான் கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகம். ஆனால் நான் இன்னொரு மருத்துவராக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீரின்றி அமையாது உடல். உடம்பை பொறுத்தவரையில் 80% நீரால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. இப்போ கூட நம்ம தமிழக அரசு பள்ளிகளில் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பெல்லையே உருவாக்கியிருக்காங்க. அந்த அளவு தண்ணி முக்கியமா, தண்ணி குடிக்கலைன்னா உடலுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு மத்தியில் இன்னைக்கு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு. தண்ணி மிக மிக முக்கியம்தான். தண்ணி குடிக்கலை அப்படின்னாச்சுன்னா உடல் சோர்வு உண்டாகும். பிள்ளைகள் தண்ணி குடிக்கலைன்னா படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. தண்ணி நம்ம குடிக்கலை அப்படின்னாச்சுன்னா உடலில் ஹீட் ஸ்ட்ரோக்கு, நீரிழப்பு நோய் உருவாகும். பேதியாக இருக்கும்போதும் காய்ச்சலாக இருக்கும்போதும் உடலில் அதிகமான தண்ணீர் இழப்பு இருக்கும். அந்த தண்ணீர் இழப்பு இருக்கும்போது அவர்கள் உடல் சோர்வோடு இருப்பாங்க. இந்த தண்ணீர் இழப்பு வரும்போது நமக்கு பொட்டாசியம், சோடியம் இந்த மாதிரிப்பட்ட நுண் சத்துக்கள் உடம்புல குறையும். அதனால் தண்ணீர் நமக்கு ஒரு சராசரி மனிதன் 3 லிட்டர் தண்ணி சாதாரணமான ரூம் டெம்பரேச்சரில் இருந்து வேலை செய்கிறவங்க குடிச்சே ஆகணும். இந்த சிறுநீரக கல் மட்டும்தான் தண்ணினால் வரும்னு சொல்லிட்டு சிலர் நினைக்காங்க. ஆனால் சிறுநீரக கல் ஒரு முறை வந்தவங்க தண்ணி கட்டாயம் குடிச்சே ஆகணும். தண்ணி மட்டும்தான் சிறுநீரக கல்லுக்கு காரணம் என்று உள்ளது கிடையாது.